மும்பையோட பெஸ்ட்னு நினைக்கிற 3 இடம் ஒரே நேரத்தில் வெடிச்சு செதற போகுது. எம்ஆர் மால், ஒமேகா ஐடி பார்க், மகாலட்சுமி யூனிவர்சிட்டி. இன்னும் 20 நிமிஷம் தான். சாரி, 19 நிமிஷம். ஹலோ. ஹாய் ஸ்வீடா. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறியா? யார் சார் நீங்க? எதுக்கு சார் எங்களை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? சார்லாம் வேணாம், வெறும் ஏக்கேன்னு கூப்பிட்டா போதும். முதல்ல அந்த பொண்ணு மேல இருந்து கையெடுறா. அவளை விடுறா. விடுறேன், ஆனா நீ ஒரு சின்ன வேலை செய்யணும். வேலையா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. முதல்ல அவளை விடியா. என்னன்னு சொல்ல, அவளை விட்டு என்னன்னு சொல்ல. குட். ஃபிளாஷ் நெட்வொர்க் கேள்விப்பட்டிருக்கியா? அதுக்கும் எங்களை கட்டி போட்டு இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, அதுக்கு இப்ப என்ன? நீ அந்த நெட்வொர்க்கை இப்போ கிராஷ் பண்ண போற. வாட்? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. புரிய வைக்கிறேன். ஃபிளாஷ் நெட்வொர்க்கோட சர்வர் மேலே சேட்டலைட், மக்கள். ஃபிளாஷ் நெட்வொர்க் அவங்க சேனல்ஸை கீழே இருந்து மேலே சேட்டலைட்டில் இருக்கிற டிரான்ஸ்பாண்டர் கப்ளிங் பண்ணுவாங்க. அந்த சேனல்ஸை உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இருக்கிற டிஷ் டவுன்லிங்க் பண்ணும். அந்த சேட்டலைட்டில் இருக்கிற ஃபிளாஷ் நெட்வொர்க்கோட டிரான்ஸ்பாண்டரை நீ கிராஷ் பண்ணா என்ன நடக்கும்? நோ நெட்வொர்க், நோ மோர் ஃபிளாஷ் என்டர்டெயின்மெண்ட். நீ இப்போ அந்த நெட்வொர்க் மொத்தமாக கிராஷ் பண்ண போற. என்ன விளையாடுறியா? எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது. அர்ஜுன், எம்எஸ்சி சாஃப்ட்வேர், யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட், கோல்டு மெடலிஸ்ட். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அத்தனையும் அத்துப்படி, கம்ப்யூட்டரோட மூலிய நரம்பையும் முழுசா புரிஞ்சவன். கந்தஞ்சாவடியில் உட்காந்துக்கிட்டு கலிஃபோர்னியா கம்ப்யூட்டருக்குள்ள நுழைய தெரிஞ்சவன். உன்னோட புத்திசாலித்தனத்தால ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நான் அழிக்க போறேன். என்னால முடியாது. ஏன் பொம்பளை போட்டு அடிக்கிறா? எஸ் ஆர் நோ சொல்லு. முடியாது, அவளை விடு. சொல்ற கேளியா? முடியா? வேணாயா? சொல்ற கேளு, வேணாயா? செத்துற போறாயா? விட்டாடா. நான் சொல்ற கேளு, நான் பண்றேன். நீ சொன்ன வேலை நான் பண்றேயா? மிஸ்டர் ஸ்ரீராம் ராகவன், இவர் தான் என் பார்ட்னர் மிஸ்டர் அர்ஜுன். ஹலோ சார். ஒரு 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கும். எதில் போடலாம்? வெயிட், யார் நீங்க? தடால் உள்ள போந்து 100 கோடி 200 கோடின்னு சம்மந்தமே இல்லாமல் பேசுறீங்க. மிஸ்டர் ஸ்ரீராம் ராகவன், நீங்கள் தானே த கிரேட் ஃபினான்ஷியல் அட்வைசர்? ஊரில் இருக்கிற பணக்காரங்க அத்தனை பேருடைய பணத்தையும் நீ தானே ஹேண்டில் பண்ணுற. உன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போந்து கேள்வி மேலே கேள்வி கேட்பியா? நீங்கள் என்ன இன்கம் டேக்ஸா, சிபிஐயா? யார் யார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அந்த பணத்தில் எங்கே வச்சிருக்க, மொத்த விவரமாக எனக்கு வேணும். கொடுத்துரு, போயிடுறேன். மேக் இட் சிம்பிள். நீ யார்கிட்ட எங்கே வந்து என்ன பேசிட்டு இருக்க தெரியுமா உனக்கு? முதல்ல 2 பேரும் வீட்டு விட்டு வெளியில் போங்க. Get out. I said make it simple. என்னையா பண்ற? செத்துற போறாயா? உன் புருஷனை கேளு. நீ யார் மேல கையில தெரியாதா உனக்கு? தெரியும்டா. ஒழுங்கா நான் கேட்ட அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துரு. சிம்பிள். நீ மிரட்ட நான் கொடுத்துறேன் நினைச்சியா? உன்னால ஒண்ணும். என்ன சார், அவன் தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார், இருங்க சார், நான் பேசுறேன். யோ என்னையா பண்ற? பைத்தியமா நீ? ஏய் ஹீரோ, கிட்ட வந்த குழந்தை மூஞ்சி பொசிக்கிடு. தள்ளிடடா. ஏய் செத்தடா நீ. மேக் இட் சிம்பிள் மிஸ்டர் ஸ்ரீராம். யோ ஏன் அட முடிக்கிற? அவன் கேக்குறது கொடுத்து தொலையா. அம்மா உங்களுக்கு தெரியுமா எங்க வச்சிருக்காரு? ஏய் பேசாத எதுவும் சொல்லாத. யோ
சும்மாரியா அம்மா நீங்க சொல்லுங்க. ஏய் எதுவும் சொல்லாதடி. எதுவும் சொல்லாத. அந்த கபடியா தான் இருக்கும். தப்பு பண்றேடி. அவனுக்கு சும்மா விட மாட்டானுங்கடி. அர்ஜுன் யோ இரியா. ஏய் அது துறக்காதீங்கடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏய் வேறடா துறக்காதடா. ஐயோ ஐயோ. ஏய் வெறும் இந்த லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் மட்டும் தான் அந்த லாக்கர்ல இருக்கு. அந்த குழந்தை ஓடியா அது மட்டும் குடுத்துரு. வா. ஏய் அத நீ கேட்டது கிடைச்சதுல அப்படியே அவனுக்கு கொன்ன. அவன் டைம் முடிஞ்சிருச்சு. இதுதான் ட்ராமா போட்டியா நீ? வேணாம் அர்ஜுன், அப்புறம் பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ் ஸ்டாப். எக்ஸ்கியூஸ் மீ சார். பேபி உனக்கு தெரியுமா? பேபி 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 நில்லு பேபி. ஹாய் சார். நீங்க இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் தானே? glad to meet you sir. பேபி பேபி ஒரு நிமிஷம் ப்ளீஸ். சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. Ground floor sir. Sir, I'm Let's go. बैठो बैठो. துரானி உங்ககிட்ட ஒப்படைக்க மினிஸ்டர் ரெடி. பேசினபடி அமௌண்ட் அவரோட ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களா? என்னாச்சு? அமௌண்ட் குறைச்சிக்க முடியுமான்னு கேட்க வந்தேன். இம்ரான் உனக்கு தெரியும் இதில் எவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குன்னு. அப்படிப்பட்ட ஒரு மோசமான டெரரிஸ்ட்டை ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் உங்ககிட்ட பத்திரமா ஒப்படைக்க போகிறோம். புரியுதா? அதனால $10 லட்சம் ஒரு நோட்டு கூட குறையக்கூடாது. ऑफशोर अकाउंट का नंबर क्या है? दुबई से आ रहा है ना तू? हाँ? ए यार नहीं. உன்னை கொல்லணும்னு தான் வந்தேன். ஆனால் நீ சொல்கிறத பார்த்தா உன்னால் எனக்கு நிறைய காரியம் ஆகும் போல இருக்கு. இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. வேலையை முடிச்சிட்டியா? 6 மணிக்குள்ள முடிக்க சான்ஸே இல்லை. இது யாரு? இன்னொரு ஹேக்கரா? உனக்கு போர் அடிக்குமேன்னு துணைக்கு கூட்டிட்டு வந்தேன். சொல்லு மேங்கோ. அனிதாக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஐ லவ் யூன்னு 10 தடவைக்கு மேல ஏதோ தப்பா புலம்பிட்டு இருந்தா. இப்போ கூட வீட்டுக்கு வந்ததும் தலைவலின்னு கதை விட்டு தப்பா மாடிக்கு போய் கதவு சாத்திக்கிட்டு துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பா அர்ஜுன் தான் ஃபோன் பண்ணி வார்ன் பண்ணியிருக்கா. மேங்கோ 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அனிதாவை தூக்கிடு. அனிதாவுக்கு ஏதாவது ஆச்சு உன் மண்டை செதிரிடும். என்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? அனிதா, தலைவலி மாத்திரை கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் கதவு திறக்கிறீங்களா? No.
எனக்கு வேணாம். மாயா அர்ஜுன், அசோக் ஏதாச்சுன்னா ஓ மூளை செத்துடும். சிறுமூளை. என்ன கிண்டலா? அர்ஜுன், அனிதாக்கு எதுவும் ஆகாது, என்ன நம்பு. ஏச்சி, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உன்னை நம்ப சொல்றியா? அந்த மாங்கா மண்டனுக்கு ஃபோன் பண்ணி அனிதா ஒண்ணு பண்ண வேணாம்னு சொல்லு. அர்ஜுன், டோன்ட் பீ ஸ்டூபிட். ஏய், போன் போடுறா. அனிதா, அது தர. மாயா, அர்ஜுனை கொன்னுடு. ஏய், லூசா நீ, முதல்ல போன் போடு. மாயா, ஷூட். மாயா, மாயா, கில். Come on, come on. Freeze, freeze, don't move. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான முடிவு. இது முடிவுள்ளடா, ஆரம்பம். நமது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சஞ்சய் மற்றும் பாம்ப் ஸ்குவாட் ஸ்பெஷலிஸ்ட் அசோக். இந்த பட்டன் அழுத்தினா நான் மட்டும் இல்ல, நீங்க மட்டும் இல்ல, குழந்தைங்கள வெடிச்சு சிதறிடுவாங்க. நிலைமை எப்படி? அவன் செதர்னா சுற்றி 300 மீட்டர் சுத்தளோட எல்லாம் பொசிக்கிடும், பீஸ் பீஸ் ஆகிடும். இவனை உயிரோட பிடிக்கணும். ம். அங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என்கிட்ட பேசுங்கடா. சஞ்சய், பச்சையா சகப்பா? ஏய், பாம் எக்ஸ்பர்ட் நீயா நானா? பயமா இருக்கா? நான் என்ன பயப்படணும்? என்னை விட என் உயிரை பற்றி கவலைப்படுற நீ பக்கத்தில் இருக்கும்போது நீ தப்பாக வெட்ட மாட்ட. வெட்டு. ரெட், green, then blue it is. இதோட முடிஞ்சதுன்னு நினைச்சுக்காதீங்கடா, எங்க போராட்டம் இதோட மட்டும் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்காதீங்க. என்னடா அவன் கத்திக்கிட்டே இருக்கான்? இவன் ஆக்கியம் மட்டுவா? உள்துறை அமைச்சர் என்ற முறையில் நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை அறிவிக்க விரும்புகிறேன். பல நாட்டோட போலீஸ் தேடிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான கிரிமினல் பில்லா. அவனோட கூட்டத்தை சேர்ந்தவங்க ரஞ்சித், சிஜே, மார்க், ரிக்கி, ஷானா. கொலை பண்றது, போதைப் பொருள் கடத்துறது, பாம் பிளாஸ்ட், எத்தனையோ சட்டவிரோதமான காரியங்கள் செஞ்சுட்டு இருக்க இந்த பில்லாவே பல தடவை முயற்சி பண்ணி நம்மளால பிடிக்க முடியல. எப்படியோ தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஜென்டில்மேன், this is our case. 6 murders. இந்த 6 கொலைக்கும் காரணம் பில்லா, டேவிட் பில்லா. Gentlemen, adding to the cases we already have, this makes it 50. மொத்தத்தில் 50 கேஸ். அவன் ஒருத்தனால போன உயிர் 100, 200, இப்போ இந்த 6. Mr. J, I would like to remind you that Malaysia is a safe and peaceful country. We don't want him here. I don't want him too. 1.5 வருஷமா என் வீடு நாடெல்லாம் விட்டுட்டு அவனும் அவன் கூட்டாளிகளான ரஞ்சித், மார்க், ரிக்கி, சிஜேன்னு அவங்க மொத்த நெட்வொர்க்கை பிடிக்கிறதுக்காக
நானும் என் டீம் ஆஃப் இன்ஃபார்மர்ஸும் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவன் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறான். The bloody fellow is smart. Intelligent to the intelligence. I'm really sorry, Mr. Jay. மலேசியன் போலீஸ் வந்து என்னைக்கும் ஃபுல் கோஆபரேஷன் இருக்கு. பட் ஒன்றும் மறந்துடாதீங்க, எங்கள் சைட்லேயும் நிறைய உயிர் போயிருக்கு. எஸ், நாம் உயிரை விடுறதே அவனை பிடிக்கிறதுக்காக தான். ஆனால் அவனால் போன ஒவ்வொரு உயிருக்கும் அவன் நிச்சயம் பதில் சொல்லி ஆகணும். பட் யூ மஸ்ட் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், அவனை பிடிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. இட்ஸ் நாட் so easy, but it's not too far. அந்த பில்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புரியல சார். அவள் லைஃப் பாரு. தமிழ்நாட்டில் ஏழை குடும்பத்தில் பிறந்தது. அப்பா அம்மா மரணம், தற்கொலை, காரணம் தெரியல. எங்கேயோ எப்படியோ போய் இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டான். டேவிட் பில்லா, அது அவனோட உண்மையான பேரான்னு கூட தெரியாது. அவனோட சாரி சார். அவனோட ஒவ்வொரு கேஸும் பாரு அருமையா டீல் பண்ணியிருப்பான். உலகத்திலே அவனோட முதல் ரசிகன் நான் தான், அவனோட முதல் எதிரியும் நான் தான். அட்டென்ட் பண்ணுங்க. பரவாயில்ல சார். அவனை பிடிக்க போற அந்த ஒரு நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ரொம்ப விளையாடிட்டான். நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன்.